தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாஃபர் சாதிக்கை மேலும் 4 நாட்கள் காவல் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி அளித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்து ஜூன் 26ஆம் தேதி கைது செய்தது. இந்த வழக்கு தொடர்பாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஜாஃபர் சாதிக்கை 3 நாட்கள் அமலாக்கத்துறை காவல் வழங்கப்பட்டது. இந்நிலையில் அமலாக்கத்துறை காவல் முடிந்து இன்று ஜாஃபர் சாதிக் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அமலாக்கத்துறை சார்பில் மேலும் 12 நாட்கள் காவல் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரப்பட்டது. இந்நிலையில் மேலும் 4 நாட்கள் அமலாக்கத்துறை காவல் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு ஜாஃபர் சாதிக் அழைத்துச் செல்லப்பட்டார். சென்னை விமான நிலையத்தில் இணையதள சேவை திடீரென முடங்கியதால் 10 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. உலகம் முழுவதும் மைக்ரோசாப்ட் மென்பொருள் சேவை முடங்கியுள்ளதால் இந்தியாவில் விமான நிலையங்களில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் சென்னை விமான நிலையத்தின் இணையதள சேவை இன்று பகல் 12 மணி அளவில் இருந்து திடீரென முடங்கியது. இதையடுத்து விமான நிறுவனங்கள் கவுண்டர்களில் கூடுதல் ஊழியர்களை நியமித்து போர்டிங் பாஸுகளை கைகளால் எழுதி கொடுத்தனர். இதனால் 20க்கும் மேற்பட்ட விமானங்கள் சென்னையிலிருந்து சுமார் 2 மணி நேரம் வரை தாமதமாக புறப்பட்டுச் சென்றன. மேலும் 10 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. சென்னை விமான நிலையத்தில் போதிய பயணிகள் இல்லாததால் டெல்லி அயோத்தி விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இன்று காலை அயோத்திக்கு புறப்பட்டு செல்ல வேண்டிய தனியார் விமானம், அதேபோல இரவு சென்னையிலிருந்து டெல்லி செல்லும் தனியார் விமானம் என 2 புறப்பாடு விமானங்களும் மற்றும் 2 வருகை விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. போதிய பயணிகள் இல்லாததே விமானம் ரத்திற்கான காரணம் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இஸ்ரோ தலைவர் சோம்நாத் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாடப்பிரிவில் PhD பட்டம் பெற்றுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள IITயில் நடந்த நிகழ்வில் அவருக்கு பட்டம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய அவர் 2006ஆம் ஆண்டு PSLV ராக்கெட்டில் பணியாற்றும் போது வைப்ரேஷன் ஐசோலேட்டர் சம்பந்தமாக சென்னை IITயில் PhDக்கு பதிவு செய்ததாக தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து GSLV ராக்கெட் வடிவமைக்கும் பணியில் ஈடுபட்டதால் அந்த படிப்பை முடிக்க முடியவில்லை. இப்போதுதான் அதை முழுமையாக முடிக்க முடிந்தது எனவும் தெரிவித்தார். மேலும் புதிதாக NGLV ராக்கெட் வடிவமைக்கப்பட்டு வருகிறது என்றும் ஆதித்யா L1 அடுத்த 5 ஆண்டுகளில் அதனுடைய புள்ளிகளில் ஆய்வு செய்யும் எனவும் கூறினார். பத்தாண்டுகளாக காத்திருக்கும் 410 ஆசிரியர்களுக்கு தகுதி அடிப்படையில் பணி நியமனம் வழங்கிட வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2014 முதல் 17 வரை நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தகுதி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு பணி முடிவடைந்து 410 ஆசிரியர்கள் 10 ஆண்டுகளாக காத்திருக்கின்றனர். இந்நிலையில் ஆசிரியர் நியமனத்திற்கு ஏற்கனவே பின்பற்றி வந்த நடைமுறையை மாற்றி போட்டித் தேர்வு மூலம் ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர் என 2018ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த அரசாணையின் அடிப்படையில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து 10 ஆண்டுகளுக்கு முன் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தங்களுக்கு முன்னுரிமை எடுத்து பணி நியமனம் வழங்க கோரி 410 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் கடந்த 2017ஆம் ஆண்டு பாதையில் கைவிடப்பட்ட ஆசிரியர் தேர்வு நடைமுறை மீண்டும் தொடர்ந்து தகுதி மற்றும் இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றி மனுதாரர்கள் 410 பேருக்கும் விரைந்து பணி நியமனம் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. மோசடி வழக்கில் கோவையைச் சேர்ந்த மை V3 ஆட்ஸ் என்ற செயலி நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்தனின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. மை V3 ஆட்ஸ் செயலியில் வீடியோ பார்த்தால் ₹5 முதல் ₹1500 வரை வரும் என கூறி வாடிக்கையாளர்களிடம் மோசடி செய்ததாக கோவை சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட அவர் 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டார். இதேவேளையில் சக்தி ஆனந்தன் தரப்பில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி சக்தி ஆனந்தனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தமிழ்நாட்டில் 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றவும்
மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளது. இதனால் மேலும் மழை நீடிக்கும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரியில் கடன் பிரச்சனையால் தாய் மற்றும் 2 மகள்கள் என 3 பேர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி அடுத்த சின்னபர்கூர் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். கல்விடைக்கும் தொழிலாளியான இவருக்கு உஷா என்ற மனைவியும் நிவேதா, ஷர்மிளா ஆகிய 2 மகள்களும் இருந்தனர். இடையில் ரமேஷுக்கு போதிய வருவாய் இல்லாததால் குடும்பத்தினர் கடன் பிரச்சனையில் சிரமப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே உஷா மற்றும் அவரது 2 மகள்களும் தூக்கில் தொங்கியவாறு சடலமாக வீட்டில் உறவினர்களால் மீட்கப்பட்டனர். தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக விசாரணை செய்து வரும் போலீசார் காணாமல் போன ரமேஷையும் தேடி வருகின்றனர்.